ஏன்னா பைத்தியாரா போற ஊருக்குள்ள என் மானத்தை வாங்குறிய சாட்டை எடுத்தா மட்டும் உனக்கு தண்ணி வருமா? அது என்னமா ராசி அப்படி? ஏன்னா வர்றவங்க எல்லாம் இன்னும் சாட்டை எடுத்து அடிக்கிறாங்க, அவங்க அடிக்கும் போதெல்லாம் தண்ணி வரல, நான் மட்டும் சாட்டை எடுத்து உனக்கு தண்ணி வருது. எடுத்தாலும் நீங்க அடிக்க மாட்டீங்க, ஏக விடுங்க. ஏன் என்ன காரணம்? அது ஏன் 4 பேருக்கு முன்னால சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு ரெண்டு இட்டு போல விடுத்து விடுப்பு ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஆமா நீங்க அடிக்க மாட்டீங்க. ஏன் என்னாச்சு? அது ஏன் 10 பேருக்கு முன்னால சொல்லிக்கிட்டு? ஏன் எல்லா வேசக்காரும் அடிக்கிறாங்க, நான் மட்டும் அடிக்காத இருந்தா என்ன அவ்வளவு கேவலமா பேசுவாங்கல்ல? அடி ஒவ்வொரு ரெண்டி விடு போல அடிக்க மாட்டீங்க. என்னடா ஆச்சரியமா இருக்குது? என்னாச்சு? நம்ம 2 பேத்துக்குள்ள அப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அப்படி என்ன நான் உங்ககிட்ட வாங்கி தின்னுட்டா வைத்தியக்கார குசலம் பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நாடகம், அது குசல் நாடகம் ஆடட்டும். ஆமா இல்லையே, அதாவது ஏன் அடிக்க மாட்டீங்க தெரியுமா? காரணம் என்ன? சொல்லியேதான் ஆகணுமா? இந்த ராஜ்யசபைக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சொல்லு. 10 பேருக்கு முன்னால வேணாங்கிற. ஆமா பரவாயில்ல சொல்லு. நேத்து பொழுதான கூத்துக்கு வரும்போது ஆமா நம்ம நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பண்ணி என்ன செஞ்ச? கோமாளேனா ஒரு அரை கோட்டரை வாங்கி கொடு, நான் எந்த வேஷம் போட்டாலும் சாட்டையில் ஒண்ணு அடிக்குமான்னு சொல்லி உனக்கு மயிரை வாங்கி குடிக்கல. அப்படி மீறி ஒரு அடி அடிச்சாலும் அரை கட்டிக்கு நீ ஒரு கோட்டரை வசூல் பண்ணிக்கணும்னு சொன்னேன். ஏன்னா இப்படியே ஒரு ராஜ்யசபையில மான மரியாதை எல்லாம் சொல்றாங்க எல்லாம் கரெக்டா. கண்ணாடிக்காரா அடிச்சார கட்டிங்க அடிச்சிட்டல கோட்டர் வாங்கி சரி காலையில வேணா இப்ப வாங்கி கொடு. காலையில வைக்கிறீங்க? ஆமா யார் சாட்சி? ஆமா கரெக்டான சாட்சி. நான் யார் என்று சொல்கிறேன், சற்று கவனமாக கேட்க வேணும். பந்தாசுல அல்ல